வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது விஜயகாந்த் அவர்கள் மகன் பிரபாகரன் பேசினார். ஓடு 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 ஓடுறா, கர்நாடகத்துக்கு ஓடுறா அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு மதிப்பு இல்லாமல் ஒரு தமிழக முதல்வர் 10 கோடி ஜனங்களுக்கு ஒரு தானி தலைவர் முதல்வரை எப்படி பேசணும், ஒரு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு. இது ஏது விஜயகாந்தை பேசுனா இவர் விட்டுருவாரா? தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தவர் தான் தமிழக முதல்வர். இதுவரைக்கும் செய்யாத ஆட்சியாளர்கள் செய்யாத இந்த 2 மாதமாக நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளோ வன்மத்தை காக்குறாங்கன்னு தெரியல எதிர்கட்சிக்காரவங்க. முக்கியமாக ஒரு விஜயகாந்த் மாதிரி இவ்வளோ வன்மத்தை காக்கணும் அவசியமே இல்லை. ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் ஓடுறாங்கிறாரு. அவனே வேணுன்னு பேசுகிறாரு. இதே ஆள் வந்து இவர் எங்கள் அண்ணன்னு பேசினார். அவங்க அம்மா பிரேமலதா அவர்கள் வந்து என் மகன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க, இயற்கை வெயிலுங்கிறது இயற்கை. வெயில் வரும், மழை வரும், காற்று வரும், பனி அடிக்கும். இதுக்கு இல்லாமல் நான் முதல்வர்கள் போய் நான் வெயில் அடித்தா பூரா பந்தல் போட்டு மறைக்க முடியுமா? இல்லை செல்லூர் ராஜு மாதிரி தெர்மாகுலர் போட முடியுமா? இயற்கை வரும் போகும். இந்த இப்படி வெயில் ஓவர் அடிக்குது சென்னைக்குள்ளே, இதுக்கு முதல்வர் முகாந்திரம் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா அவர்கள். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் அவங்க மனசில் இருக்க வன்மத்தை பூரா இந்த மாதிரி கக்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எதிர்கட்சி ஆளுகளாக ரொம்ப வன்மத்தை கக்குறாங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்குது. இவர் வந்து ஒரு நபர், இவர் வந்து ஒரு ஆள். ஆனால் இவருக்கு பின்னாடிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆள் தளபதி வந்து தமிழகம் வந்து ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. டிவிக்கு தொண்டர்கள்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னாடி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவின் ஸ்டேட்டில் உள்ள ஆளுகள் அனைத்தும் அவர் பின்னாடி இருக்காங்க. அது போக உலகளவில் அவர் பின்னாடி ஆளுகள் நிற்கிறாங்க. நான் அவர் மேலே எதுக்கு இப்படி வன்மத்தை கேட்குறீங்கன்னு தெரியல. நீங்களாம் அவரை அவைவேன்னு பேசுகிறீங்களே. 2 தடவை எலெக்ஷனில் நின்னீங்க, ஜெயிச்சிங்களா? உங்களால் ஜெயிக்க முடியலை. விஜய் பிரபாகரன் ஒரே வித்தியாசம். பிரபாகரன்னு சொல்கிறீங்க. புலியும் ஒன்றாயிருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பூனை வந்து புலி மாதிரி சூடு போட்ட அதுதான் போல். பூனை புலி மாதிரி சூடு போட்ட புளியை நினச்சி பூனை சூடு போட்ட கதையும் உங்கள் கதை. எல்லோரும் ஒன்றாயிர முடியாது. அவங்களுக்கு இருக்க மக்கள் செல்வாக்கை வச்சு தான் யாருமே தமிழ்நாட்டில் முதல்வர் அப்படின்னு தவிர ஒரு சினிமாவிலேருந்து வந்தேன் செஞ்சேன் அதனால் நான் முதல்வர் ஆகிடலாம் செஞ்சிடலாம்னு நினைக்காதீங்க. உங்கள் வன்மத்தை காதீங்க. எது தப்போ அதை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அதை தவிர்த்து ரொம்ப மட்டமாக பேசாதீங்க. அவர் வந்து மக்களின் சொத்து, தமிழ்நாட்டின் சொத்து. இன்றைக்கி 10 கோடி மக்களின் சொத்து அவருக்கு பின்னாடி ஆளில் நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகமே அவர் பின்னாடி நிற்கிது. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது 1947 நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு சுதந்திரம் வந்தது ஏப்ரல் 4, 2024. உங்கள் எதிர்கட்சிக்கிட்டேருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு. அதை முதல் தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, ஒரு குடும்ப ஆட்சிக்கிட்டேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லி. இப்போ இதே 2026 ஒரு தமிழக முதல்வர் விஜய் வந்து இப்போ நிற்காமல் 2021 கட்சி ஆரம்பித்து அப்போ இருந்திருந்தான்னா எதிர்கட்சி இப்போ அவங்க வந்து முதல்வர் ஆகிருக்க முடியாது. இவர் தான் முதல்வர் ஆகிருக்க முடியாது. அப்போயே இவர் வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டாப்புல. ஆனால் அதனால் அவர் பின்னாடி யாரும் நினைக்காதீங்க. அவர் ஒத்தால் நினைக்காதீங்க. உலகமே அவர் பின்னாடி திரண்டு நிற்கிது. அதை தெரிஞ்சுக்கிட்டு எதை பேசினாலும் கரெக்டாக பேசுங்க. வன்மத்தை காக்காதீங்க. வன்மத்தை கக்க யார் எதிர்கட்சிக்காரங்க காக்குறீங்களோ அவங்க பூரா மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் மதிப்பை குறைச்சிக்கிறீங்க. மக்கள் செல்வாக்கை குறைச்சிக்கிறீங்க. மக்களோட எதிர்ப்பை நீங்கள் இப்போ மக்களுடைய எதிர்ப்பு தான் உங்களுக்கு வரும். மக்களோட மரியாதை மதிப்பு உங்கள் மேலே இருக்க மதிப்பு இருக்க குறைஞ்சிட்டே போகும். நிச்சயமாக நான் பார்த்தீங்கன்னா அவரும் சாட்டையை பேசுகிறத வச்சு அந்த கட்சியே இன்னும்லாம் போச்சு. இனி அடுத்த எலெக்ஷனில் அழிஞ்சே போயிடும்.
அவர் நாய்வாலி மாதிரி பேசிட்டு பேனா செயலை உடைப்பேன் அதை உடைப்பேன் அப்படின்ட்டு திருப்பி உதயநிதிக்கிட்டேயும் ஸ்டாலின் சார்கிட்டே போய் உட்காந்து கொஞ்சம் குழாய்ட்டு பேசியிருக்காரு. அவர் வந்து நம்ம சீமான் வந்து பச்சோந்தி மாதிரி தவிர அவர் ஒரு கட்சியின் தலைவரே கிடையாது. இப்போ வந்து அனைவருக்கும் நம்ம தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது, ஜாதி மதம் பேதம் இல்லாமல், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பேதம் இல்லாமல் தமிழ்நாட்டு முதல்வரை எல்லாருமே நம்ம வணங்கணும், வாழ்த்தணும், ஆதரிக்கணும். அவர் வந்து நமக்கு கிடச்சி பெரிய ஒரு கடவுள் மாதிரி. நான் அவருக்கு எல்லாருமே மதத்திலும் எல்லாம் அவங்க மதத்தில் வேண்டிக்குங்க. அதாவது அவருக்கு எந்த நோயும் இல்லாத உடல்நிலையை கொடுக்கணும், எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய யானை பலத்தை கொடுக்கணும். அவருக்கு முக்கியமாக எல்லா கடவுள்கிட்டையும் வந்து சாகாவரத்தை கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் எப்பயும் அவர் தான் ஆளணும். ஒருத்தர் சொன்னார் 2024 நாங்கள் தான், 2031 நாங்கள் தான், 2034 நாங்கள் தான், 2041 நாங்கள் தான், கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தார். அது பூரா குழி தோண்டி போதிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க. அது மாதிரி இனி திருப்பி கொள்ளை கற்பழிப்பு அராஜகம் அடாவடித்தனம் வராமல் இருக்கணும்னா இவர் நம்ம விஜய எல்லா மதத்திலும் வேண்டுங்க. அவருக்கு நல்ல உடல்நிலை கொடு, நல்ல யானம் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய பலத்தை கொடு, அவர் சாகாவரத்தை கொடுக்கணும். அப்படின்னு தான் அவர் கடைசி வரைக்கும் அது இந்த நாட்டை ஆள முடியும். அதனால் எல்லோரும் வேண்டிங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது எம்ஜிஆருக்கு பிறகு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சொத்து. அவரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள மக்கள் தான், உலக மக்கள் அனைவரும் வேண்டிக்குங்க. அவருக்கு நல்ல உடல்நலோடு இருக்கணும். இன்னொன்று, தளபதி விஜய்க்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறது, அதாவது கல்லுலையும் கருப்பட்டிலையும் கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாரையும் நம்பி நம்ம